ஸோ கைஸ், ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி திரைப்படம் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். ஸோ பெஸ்ட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு மேன்ஷன் வந்து நடத்துறாரு. அப்படி நடத்திட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டை வந்து யாரோ சாவடிக்கிறாங்க. ஸோ அது யார் சாவடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா தான் இந்த கதை வந்து இருக்க போகுது. ஆக்டினை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதிகாசன், சோபின், அப்புறம் நாகார்ஜுனா வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. உபேந்திரா, அமீர் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேமியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க நல்லாவே வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்தோட பாஸ்ட்டை காட்டுறதுக்கு அவருக்கு வந்து டிஏஜின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தவங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தான் வந்து இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே வந்து இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த லேக் கூட வந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் படம் வந்து நல்லாவே வந்து ஓடுது. படத்தோட ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 5க்கு வந்து 3.5 வந்து கொடுப்பேன். ஸோ நீங்க எல்லாருமே படம் பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.